சென்னை மயிலாப்பூரில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா டாக்டர் ராஜ்குமார் திறந்து வைத்தார். மக்களின் தாகத்தை தீர்ப்பதற்காகவே இந்த கோடை வெயிலில் இந்த மாதிரியான தண்ணீர் பந்தல், நீர்மோர் மற்றும் வெள்ளரிக்காய் ஆகியவற்றை மக்களுக்கு கொடுத்தால் மக்கள் நலமுடன் வாழ்வதற்கு சிறப்பாக இருக்கும் என்று கூறினார். வணக்கம். என் பேர் டாக்டர் ஜேஎஸ் ராஜ்குமார். லைஃப்லைன் ஹாஸ்பிட்டலோட இயக்குனராக இருக்கேன். இன்றைக்கி நாங்கள் பண்ணுற இந்த நீர் மோரும் தண்ணீர் பந்தலும் ஒரு மனசுக்கு ஒரு நெகிழ்வும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்குற ஒரு நிகழ்வு. இதில் பலருடைய முயற்சியும் வியர்வையும் இதில் இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் ஒரு பிரதான காரணம், அதாவது சில்ட்ரனும் வயசானவங்களும் இறந்து போகிறதுக்கு ஒரு பிரதான காரணம் வயிற்றுப்போக்கு, நீர் இழப்பு, அதாவது டீஹைட்ரேஷன். அதுவும் இந்த கோடை காலத்தில் நம்ம நடந்தாலே சென்னையில் பாருங்கள் எவ்வளோ வேர்க்குதுன்னு. நமக்கு எல்லாருக்குமே ஒரு நீர் இழப்பு ஆர் வாட்டர் லாஸ், டீஹைட்ரேஷன் நடக்குது. அதை தகர்த்துவதற்காக தான் இந்த மாதிரி இந்த தண்ணீர் பந்தல் போட்டு மக்கள் போயிட்டு வர்ற மக்களுக்கு கொஞ்சம் தண்ணீர், இன்றைக்கி நீர் மோரும் பல நாட்கள் தண்ணீரும் கொடுத்து ஓரளவுக்கு அந்த நீர் இழப்பை சரிப்படுத்துறது தான் இது. ஒரு நிறைய பேர் இது பண்ண மக்களிடையே இந்த நீர் இழப்பு இல்லாமல் இருக்கும். ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்னால் ஹெவன் ஃபார் அனிமல்ஸுங்கிற ஒரு நிறுவனத்தோடு நாங்கள் சேர்ந்து 2500 இடங்களில் இந்த சின்ன சின்ன கூளைகள் மாதிரி வச்சுருந்தோம் சென்னையை சுற்றி. அதாவது ஆடுகள், மாடுகள், விலங்குகள், பறவைகள் இவங்கெல்லாம் தண்ணி குடிச்சு போகிறதுக்கு. இப்போ மனிதர்களுக்கும் இது மாதிரி கண்டினியூஸாக இந்த தண்ணீர் பந்தல் கொடுக்கறதுனால பல விஷயங்களை, கெட்ட விஷயங்களை நம்ம தவிர்க்க முடியும்.